தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் அதிசயமானவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நாமம் அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். நாம் கிரகிக்க கூடாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். நான் அதிசயம் அற்புதங்களை நம்புகிறேன், ஏனெனில் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் அற்புதங்களின் தேவன், அடையாளங்களின் தேவன். தண்ணீரை திராட்சசமாக மாற்றி தமது முதலாம் அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்திலே தமது மகிமையை வெளிப்படுத்தின தேவன். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதியான துணிக்கை 12 கூட எடுக்க செய்தவர். மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர். அவருடைய அற்புதம் மகா பெரியது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நிச்சயம் உங்களையும் என்னையும் அவர் அற்புதங்களை காண செய்து கொண்டிருக்கிறார். ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ மூவருக்கும் எரிகிற அக்னி சூளையிலே போடும்போது அவரே வந்து இறங்கினார். எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம்! கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. தடைகள் எல்லாம் நீங்கும். யாரால் உன்னுடைய வாழ்க்கையில தடை வந்ததோ அவர்களாலே உனக்கு தயை கிடைக்கும்படி செய்வார். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை என்றாலும், நீ எதிர்பாராத இடத்திலே, எதிர்பாராத நேரத்திலே, எதிர்பாராத நபர்களினாலே நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ பயப்படாது. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது. கர்த்தர் புதிய காரியத்தையும் பெரிய காரியத்தையும் செய்வார். உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள், துதியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தருடைய கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.